எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சிம்பிள் வெஜிடபிள் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கு. மலையாளத்தில் பச்சை தீயல் அப்படின்னு சொல்லுவேன். தேங்காய் வறுத்தரைச்சி செய்கிற தீயலோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இது பச்சையை அரைச்சி எப்படி தீயல் வைக்கிறா அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக புடலங்காய் தான் நான் இங்கே மெயினாக எடுத்துருக்கிற வெஜிடபிள். உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற எந்த வெஜிடபிள் வேணாலும் எந்த காய்கறி வேணாலும் இந்த குழம்புக்காக எடுத்துக்கலாம். புடலங்காய் தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கூடவே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு. 2 தக்காளி சின்னதாக இருக்குது, அதனால தான் 2 எடுத்துருக்கு. பெருசாக இருந்தால் 1 போதும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. காரத்துக்காக 4 பச்சை மிளகாய். இந்த குழம்பு வைக்கிறதுக்காக உங்களுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த வெஜிடபிள் மெயினாக எடுத்தாலும் அது கூட எல்லாமே சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3மே கண்டிப்பாக சேர்க்கணும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கெல்லாம் புளி கரைச்சி ஊற்றும் இல்லைங்களா, அதே மாதிரி இது குழம்பில் ஊற்றிடலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா காய்கறியுமே ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணான்ட்டு இல்லை, ஒரு சின்ன வெங்காயம் 2 பீஸாக 3 பீஸாக கட் பண்ண போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு, இந்த காய்கறி வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி இது வேக வச்சுக்கலாம். நான் மண்சட்டியில் தான் வைக்கிறேன். நீங்கள் மண்சட்டியில் வைக்கணுன்ட்டு இல்லை, குக்கரில் வேணாலும் நீங்கள் இது வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு. 1.5 கப் அளவுக்கு தேங்காய் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயோட பாதி இருக்கும். மீடியம் முத்தின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், 2 டீஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கு. 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது நம்ம அதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ இது வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயோட மிக்ஸ் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஊற்றினதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் சேர்க்கிற காய்கறி பார்த்துட்டு தான் தண்ணி ஊற்றணும். இப்போ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சிருச்சுன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், கட்டியாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்ச புளியும் ஊற்றி இருக்குது, அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் சேர்த்துருது. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் 5 to 6 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இது நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து கிடச்சிடும். உப்பு புளியெல்லாம் பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பழைய காலத்துலேருந்தே செய்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு வில்லேஜ் ஸ்டைல் கறி தான் இது. குழம்பு ரெடியாக இருக்குது, டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது தாளிக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுவும் நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து குழம்புக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேரளா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பச்சை தீயலோட ரெசிபி ரெடியாக இருக்குது. இது சாதம் கூடயும், தோசை கூடயும், சப்பாத்தி கூடயும், பரோட்டா கூடயும் எல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகிற ஒரு கறியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.